சொல்லுவியா? சொல்லுவியா? பண்டாட்டின் குழந்தைகளை மழையில நனைய விட்டுட்டேன். பெரிய ரவுடி மாதிரி. அப்படி என்னடா பண்ணிட்டானே? பின்ன என்னடா, மதுரையில இருந்து இங்க வர்றதுக்கு 150 ரூபா, இங்க இருந்து சைதாப்பேட்டை போறதுக்கு 150 ரூபாயா? கேட்டாங்க அங்கலாம். சொல்றது நம்ம ஊர்ல வாங்க போகன்னு சொல்ற மாதிரி. சொல்றவங்களாரே நான் கரெக்டான வச்சுக்கோ. அப்புறம் 4 பேர் மூஞ்சி இருக்காது. வாங்க குழந்தை இறக்க அப்புறம் பிரயாணம்லாம் நல்லபடியா இருந்ததுங்களா? வீடு எங்க இருக்கு பாருங்க, அதான் வீடு. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு காலையில நான் வெயிட் பண்றேனுங்க. நீங்க முன்னாடி நடங்க. எங்க அவருக்கான சார் 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 என்ன சார் நீங்க போய் இதையெல்லாம் தூக்கிட்டு கொண்டாங்க சார். அதுக்கு தான் கொண்டாங்க. அட விடுங்கண்ணா சார். சாமான்லாம் நேத்து லாரியில வந்து இறங்கிருச்சு. அப்புறம் இந்த டெலிபோன் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, பால் கார்டு எடுத்தாச்சு, பேப்பர் கார்டுக்கு சொல்லியாச்சு. இந்த ரேஷன் கார்டு மட்டும் நீ கையெழுத்து போட்டா மாத்தணுமாமா, வேற வழி இல்லைங்க. அப்புறம் இன்னைக்கு சமையல் எப்படிங்க? ஹோட்டலுக்கு போய் வாங்கிட்டு வரட்டுங்களா இல்ல காய்கறி மார்க்கெட்ல போய் வந்து சமைக்கிட்டுங்களா? என்ன நான் பாட்டு பேசிட்டு இருக்க ஆளக்கான் சார். என்ன அங்கே நின்ட்டீங்க? வாங்க வாயா இங்க வா. என்னங்க சார்? ஏயா பொட்டி திருடிட்டு போற? ஐயா திருலிங்க சார். நான் நம்ம ஸ்டேஷன் கான்ஸ்டபிளுங்க. பேர் 3 முத்துசாமிங்க. ஓ போலீஸா நீ? எஸ் சார். ஆமாங்க சார். போலீஸ்னா ஸ்டேஷன்ல வேலை பாரியா? ஏன் போர்ட் வேலை பாக்குற? இல்ல சார், இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டர்ல இதுக்கு மேல. நான் அப்படி இல்ல. இனிமே ஸ்டேஷன் வேலையை மட்டும் பாரு. போட புடிச்சிட்டு நிக்கான் குர்க்கா மாதிரி கூமட்ட. வரும்போது இடி மின்னல் மழையோட வர்றாரு. இங்க ஆரம்பிச்சிட்டானா? காலேஜ் டேஸ்ல இப்படிதாங்க. ஐயோ ஒருத்தனை விட மாட்டான். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. எப்படிதான் நீங்க அவங்க கூட குடும்பம் நடத்துறீங்களோ? ஐயோ சாரிங்க. நீங்களும் பேவா. ஐயோ அங்கிள், எங்க டாடிக்கு அடிக்கடி கோவம் வருது இல்ல, அதுக்காக எங்க மம்மி மண்டே மௌனம் வருது. என்னடா டிஸ்கஷன்? டேய் வாரம் ஒரு நாள் இல்லைங்க, நீங்க வாழ்க்கை முழுக்க இருந்தாலும் இவன் சக்தி வந்துட்டேன். என்னங்க இங்க பக்கத்துல டீனர்ல தான் வீடு. வர சண்டே எல்லாரும் கண்டிப்பா என் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும். சொல்லு எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. வைஃப் குழந்தைலாம் ஃபைன். ஊர்ல அம்மா எல்லாம் பாத்தியா? எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. டாக்டர் தொழில் எப்படி இருக்கு? இதுவரை எந்த பேஷண்ட்க்கு அந்த குறை இல்ல. டேய் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் கிடைச்சு ஊருக்கு வந்திருக்க. டு தி வெரி பெஸ்ட். டேய் பாப்பா பாத்து. ஐயோ அப்புறம் பாப்பாவோட ஸ்கூல் விஷயம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு குழந்தைக்கு இன்டர்வியூ கார்டு வந்தாச்சு. நீயும் வைஃப் போய் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதான். தேங்க்யூ. இந்த பாரு என் பொண்ணு தான் படிக்கிறா. வெரி குட் கான்வென்ட். கரெக்டான ஆன்சர் பண்ணனும்னா எதுக்கும் பயப்படக்கூடாது. கேக்குற क्वेश्चन இந்தாப்பா. சில்லறை இல்லைங்க. பரவாயில்லை வச்சுக்க. என்னங்க அவன் 30 ரூபாய் தானே கேட்டான், நீங்க 50 ரூபாய் கொடுத்தீங்க. பாத்தீங்களா டாடி, காசை பார்த்த உடனே மம்மியோட மௌன விரதம் கலைஞ்சு போச்சு. என்னமோ உங்களுக்காக மௌன விரதம் இருக்கேன்னாங்க. எனக்காகவா? அவளுக்கு கொழுப்பு அதான் குறைக்கும். என்ன சொன்னீங்க? உன் சேரி நல்லா இருக்குன்னு சொன்னேன். சாரி சாரி. நல்லா இருக்கா? சின்னால பட்டு சுங்கிலி சேலை எங்க மாமா எடுத்து கொடுத்தாங்க. பாடன். ஓ பாடரா? ரொம்ப சின்னதா போயிடுச்சு. என்ன பண்றது? ஓ லாங்குவேஜ் ப்ராப்ளம். எனக்கு இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அக்கா சொன்னாங்க.